எப்படி போதிப்பது? 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். வேதம் இவ்வாறு கூறுகிறது, ஒருவன் போதித்தால் வேத வாக்கியங்களின்படி போதிக்க கடவன். எல்லாவற்றிலேயும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக தேவன் மகிமைப்படும்படியாக செய்வீர்களாக என்று வேதம் சொல்லுகிறது. இந்த பகுதியிலே 2 காரியங்களை நாம் காணலாம். முதலாவதாக, ஒருவன் போதித்தால் வேத வாக்கியங்களின்படியே போதிக்க கடவன். இன்னைக்கு அநேகர் சொல்லுகிறார்கள், நான் அன்பை குறித்து மட்டும் போதிப்பேன். சிலர் சொல்லுகிறார்கள், நான் சுகத்தை குறித்து மட்டும் போதிப்பேன். சிலர் சொல்லுகிறார்கள், செழிப்பை குறித்து மட்டும் நான் போதிப்பேன். இன்னும் ஒரு சாரார் இப்பொழுது எழுதி இருக்கிறார்கள், ஜாதி வித்தியாசம் பார்க்க கூடாது, இதை பற்றி நான் வேதத்திலிருந்து போதிப்பேன், இதை மட்டும்தான் போதிப்பேன் என்று. அநேகர் ஒவ்வொரு காரியத்தை மட்டும் பிடித்துக் கொண்டு போதிக்கிறார்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது, பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், ஒருவன் போதித்தால் வேத வாக்கியங்களின்படி போதிக்க கடவன். வேத வாக்கியங்கள் என்னென்ன காரியங்களை எல்லாம் சொல்லுகிறதோ அந்த காரியங்கள் அனைத்தையும் வேதத்தின் அடிப்படையில் நாம் போதிக்கிறவர்களாக இருத்தல் வேண்டும். இதுதான் தேவனுடைய சித்தம். அதோடு கூட இணைத்தானவர் சொல்லுகிறார், எல்லாவற்றிலேயும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தேவன் மகிமைப்படும்படியாக இதை செய்வீர்களாக என்று. நம்முடைய ஊழியத்தின் மூலமாக ஆண்டவர் பல நன்மைகளை செய்யலாம், பலருக்கு சுகத்தை கொடுக்கலாம், பலருக்கு பிரயோஜனம் உண்டாக்கத்தக்க விதத்திலே ஆண்டவர் நம்மை பயன்படுத்தி இருக்கலாம். இப்படிப்பட்ட சூழலிலே எல்லாவற்றிலேயும் அந்த காரியத்தின் மூலமாக கிறிஸ்துவின் மூலமாக தேவன் மகிமைப்படுகிறாரா, அதை மட்டும்தான் நான் சோதித்து பார்க்க வேண்டும். என் மூலம் ஆண்டவர் செய்த எல்லா காரியங்களையும் நான் விளம்பரப்படுத்தக்கூடாது, அவர்கள் விளம்பரப்படுத்துவதற்கும் நான் அனுமதிக்க கூடாது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் வேதத்தின் அடிப்படையில் ஊழியம் செய்வதற்கு இன்றைக்கு நாம் நம்மை அர்ப்பணித்துக் கொள்ளலாமா?